இன்றைக்கி ஜனநாயகம் ரிலீஸ் ஆகிருக்கு, அவங்க தலைவரோட படம், கடைசி படம். ஸோ ரசிகர்களாக அவங்க போய் பார்த்துருக்காங்க. ஸோ அதை பற்றி எனக்கு எந்த கமெண்ட்டும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அவருடைய கடைசி படம் என்றப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் போய் பார்க்க தான் செய்வாங்க. அது இயல்பு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நோ கமெண்ட்ஸ் ஃபார் தட். தமிழக அரசு வந்து பல்வேறு திட்டங்களில் பேரில் மட்டும் மாட்டீங்க, அவங்க எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வரலன்னு சொல்லுங்கிறாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து? அவர் எவ்வளோ நாள் ஆகுது? இப்போ ஆட்சிக்கு ஒரு 50 நாள் ஆகிருக்கும். அவங்க தான் கேட்குறாங்க, ஒரு 6 மாதமாவது டைம் கொடுங்கன்றாங்க. இப்போ கூட நான் துறை சார்ந்த எல்லாமே இன்றைக்கி ஆஃபீஸர்ஸை மீட் பண்ணுறேன். அவங்க சொல்கிறாங்க இன்னும் எந்த ஃபண்ட்ஸும் ஒதுக்கலை, டெண்டர் விடலை, இன்னும் எந்த ஜாபுமே ஸ்டார்ட் ஆகலைன்னா இன்றைக்கி தாசில்தார்லேருந்து ஒவ்வொரு மின்சாரத்துறை, அதே மாதிரி கார்பரேஷன் எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போது இன்னும் இந்த கவர்மெண்ட் அவங்களுடைய அடிப்படை பணிகளை இன்னும் துவங்கலைன்றது தான் அர்த்தம். அதுதான் உண்மை. கேட்டால் எங்களுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கோம், எங்களுக்கு டைம் வேணும்னு அவங்க சொல்கிறாங்க. நான் ஒரே லைனில் சொல்கிறேங்க, ஓட்டு போட்ட மக்கள் தாங்க இதற்கு பதில் சொல்லணும். ஓட்டு போட்டு அவங்கள ஜெயிக்க வச்சாங்கல்ல, அந்த குழந்தைங்க கேட்குறாங்க, பெண்கள் சொல்கிறாங்க அப்படின்லாம் மாற்றம் ஒன்று தான் மாறாததுன்னு போட்டாங்கல்ல, அந்த மக்கள் சொல்லட்டும் இது நல்ல ஆட்சியா இல்லையா, அது வரவேற்கிறாங்களா இல்லையான்றது மக்கள் பொறுப்புகளையே நம்ம விட்டுருவோம். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அரிசி விலை ஏறிச்சு இப்போ தமிழகத்தில் பார்த்துங்க. ஒரு டன்னோட விலை இன்னைக்கு 15,000 ரூபாய் ஏறி இருக்கு ஒரு டன். அப்போது ஒரு கிலோவுமே இன்றைக்கி 15 ரூபா, 30 ரூபா, 40 ரூபா அந்தந்த தரத்துக்கு தகுந்த மாதிரி உயர்ந்துக்கிட்டு இருக்கு. இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு நிகழ்வாக நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போவே எங்கேயுமே தண்ணி இல்லை, விவசாயம் இல்லை, காவேரியிலேருந்து தண்ணி வரல, அவங்க மேகதாது அணை கட்டுறான்றாங்க, எல்னினோன்னு ஒன்று வருதுன்றாங்க. ஸோ இது மாதிரி தொடர்ந்து விவசாயிகள் பாதிக்கிற ஒரு நிலைமை இருக்குது. இதனால தான் தேமுதிக சார்பாக அறிக்கைகள் தொடர்ந்து கொடுக்குறோம், விவசாயிகளுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம். ஆகஸ்ட் 1ஆம் தேதி கேப்டன் பிறந்த முதல் தேதியில் நாங்கள் விவசாயிகளுக்கு எங்கள் ஆதரவை தெரிவிக்கும் வகையில் ஒகேனக்கல்ல மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்த இருக்கிறோம். இது எல்லாமே கடைசியில் எங்கே போய் முடியும்னா, விலைவாசி உயர்வு, அத்தியாவசிய உணவு கூட மக்களுக்கு கிடைக்காத ஒரு நிலை உருவாகிறதுக்கான அபாயம் இருக்குது. அதனால் நிச்சயம் மத்திய மாநில அரசுகள் ரொம்ப ரொம்ப சீரியஸாக இந்த மேட்டரை எடுக்கணும். இப்பயே கையில் எடுத்தால் தான் அடுத்த 6 மாதத்துக்குள்ளே வறட்சியும் பட்னியும் பஞ்சமும் வராமல் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும். அதில் மாற்று கருத்து கிடையாதுங்க. அதனால் இன்றைக்கி நம்ம ஏதோ அப்படியே உட்காந்துக்கிட்டு டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு கவர்மெண்ட்டெல்லாம் பண்ண முடியாது. மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் சார்ந்தவங்க இந்த கவர்மெண்ட்டில் மத்திய மாநில அரசுகள் விவசாயிகளை காப்பாற்றினா தான் மக்களை காப்பாற்ற முடியும் என்ற நிலை இருக்குது. ஸோ அந்த விவசாயத்திற்கு என்ன செய்யணுமோ கண்டிப்பாக பண்ணோம். காவேரியிலேருந்து தண்ணி வாங்கி தரணும், மேகதாது அணை கட்டினா இங்கே பாலைவனம், அது மட்டும் இல்லை மழை இல்லை. பார்க்குறாங்க இப்போ ஜூலை முடிய போது இன்னும் எவ்வளோ வெயில் எல்லாருக்கும் நம்மளுக்கு வேர்க்குது. ஸோ மழையே இல்லை இந்த வாட்டி, விவசாயம் இல்லை. அப்போ இது எதை நோக்கி போகுது? வறட்சியையும் பட்டினியையும் வறுமையையும் நோக்கி போகுது. இதில் எல்னினோன்றாங்க, இது வேற பெரிய அச்சம். எப்படி ஒரு கொரோனா எல்லாருக்கும் ஒரு அச்சத்தை கொடுத்ததோ அது மாதிரி எல்னினோ பெரிய வறட்சியை தருன்றாங்க. ஸோ உடனடியாக மத்திய மாநில அரசுகள் கவனத்தில் கொண்டு செயல்படணும்னு நான் கேட்டுக்கிறேன்.